சுமையா வேற வந்து பிரியாணி கொடுத்துட்டு போனோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஷால் வேறு விற்கவே மாட்டேங்குது, புது ஷால், ஏன்னே தெரில. இது அதுக்கப்புறம் இப்படி போட்டாலும் புது ஸ்டைலாக அப்படின்னு கேட்டுருவாங்க எங்கே போனாலும். சுமையா வேறு பிரியாணி கொடுத்துட்டு போனோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போவே டப்பாவை கொடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம நாளைக்கு இல்லை நாளைக்கு இல்லை அதுக்கும் அடுத்த நாள் வந்து எப்படியும் நான்வெஜ் செய்வோம், இல்லை ஸ்வீட் அது செய்வோம். அப்போ வந்து அவங்க டப்பாலேயே போட்டு அவங்க கவர்லேயே போட்டு கொடுத்துடலாம். சரியா? அதுதான் கரெக்டு. அப்புறம் நம்ம போட்டு நம்ம டப்பாவும் கவரையும் கொடுத்தா அது வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். நம்ம சரி இந்த பேக் வேறு எடுக்கணும். சரி நம்ம இந்த பேக்கில் கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம வேறு மிளகாத்தூள் அது இது. அப்புறமா அவர் வேறு ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிட்டு போனார். ஸ்க்ரூ ட்ரைவரை என்ன வாங்கிட்டு போனார் ஜானு? கட்டிங் பிளேயர் வாங்கிட்டு போனார். அதையும் வாங்கிட்டு வரணும். சரி கடைக்கு போகிறோம். ஏம்மா என்னம்மா இந்த ஷால் வேறு வெளில வந்தால் தான் காட்டில். ஒரு மிளகாத்தூள் கொடுமா, ஆச்சி மிளகாத்தூள் 200 கிராம்ஸ் இது இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வாமா. ஆண்டி ஆச்சி இது கேட்குறீங்களா? எடுத்துகிட்டு வரேன் ஆண்டி. இதோ இருக்குது அதே பாக்கெட்டாக ஆண்டி. இதில் எக்ஸ்ட்ரா 20 கிராம்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கும் காசு, ஏற்கனவே காசு வந்து 100 இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் ஏற்றிட்டாங்க, 110 ஆக்கிட்டாங்க. சரி ஆண்டி. அப்புறம் வேறு என்ன ஆண்டி வேணும்? அதுக்கப்புறமா ஒரு கொசுவத்தி கொடுமா. கொசுவத்தினா அந்த காயில் மாதிரி இருக்குமே, அது வேண்டாம். ஊதுபத்தியில் வரும்ல, அது ஒன்று கொடுத்துருமா. ஆண்டி இருங்க எடுத்துகிட்டு வரேன். இதுதான் ஆண்டி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மொத்தம் சேர்த்து வந்து 135 ஆயிடுச்சு ஆண்டி. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது என்ன சொல்லுங்கள், ஆட் பண்ணி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீ வந்து நேற்று எங்கள் வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனீங்களம்மா கட்டிங் பிளேயர். அதுக்கப்புறம் முந்தான காம்படிஷன் சொல்லிட்டு ஜானோட க்ரௌன் வாங்கிட்டு போனீங்களம்மா, அது ரெண்டுத்தையும் கொடுத்துருக்கோம். ரொம்ப நாள் வச்சுட்டு நம்மளுக்கு எனக்கு கிடைக்கும். கொடுமா அதோ இருங்க ஆண்டி கொடுத்துட்றேன். அந்த க்ரௌன் வச்சு 2 நாள் ரீல்ஸ் போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வாங்கிடுறாங்க. கட்டிங் பிளேயர் வேறையா எங்கே வச்சதே தெரியல. சும்மா கொடுக்கக்கூடாதே. இந்த இடத்த ஹீட் பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு நிமிஷம் ஆண்டி. ஹீட் பண்ணியாச்சு. பொருள் தொட்டாலே அவங்க சூடாயிடும். அப்புறம் அதை க்ரௌன் ஆண்டி இந்தாங்க ஆண்டி, எல்லாம் சரியாக இருக்கா? கவரில் போட்டுட்டா இந்தாங்க ஆண்டி, உங்கள் எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கு. குட் கேர்ள். எல்லாத்தையும் பேடிஎம் பண்ணிட்டேம்மா. ஓகேவா? எடுத்துக்கிறேன். நீ சொன்ன காசை பண்ணிட்டேன். சரிம்மா பாய். வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இதை செக் பண்ணிக்கோ. பேடிஎம் பண்ணுங்க. வந்துருச்சுல. நான் போயிட்டு வரேன்.